ஃபோனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் மேட்டர்ஸ் இஸ் சவுண்ட். 44 சவுண்ட்ஸ் இருக்கு டோட்டலா. அதுல 12 பியூர் வாவல்ஸ் அண்ட் 8 டிப்தாங்ஸ் அண்ட் 24 கான்சனன்ட்ஸ். இப்போ இந்த 12 பியூர் வாவல்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ வில் கிவ் யூ த சிம்பிள்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். அதே மாதிரி டிப்தாங்ஸ் as well as கான்சனன்ட்ஸ் ஆல்சோ. நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்னா இட் வில் ஸ்டே இன் யுவர் மைண்ட். 12 பியூர் வாவல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா, யூஸ்வலா நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரப்ப எப்படி சொல்லி தருவேன்னா, இந்த தமிழ்ல இ படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கிலீஷ்ல அந்த சவுண்ட்ஸை வந்து அந்த பேஸ் பண்ணியே சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் சவுண்ட் இஸ் அ, செகண்ட் சவுண்ட் இஸ் ஆ, அண்ட் தி தேர்ட் சவுண்ட் இ, ஃபோர்த் இஸ் இ, ஃபிஃப்த் இஸ் உ, சிக்ஸ்த் ஊ, செவன்த் ஏ. இப்ப எயித்துல இருந்து தான் டிஃபர் ஆகும். இப்ப நான் யூஸ்வலா சொல்லி கொடுக்கக்கூடிய எயித்து சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஏய மேட்ச் பண்ற மாதிரி, நம்ம தமிழ் இல ஏய மேட்ச் பண்ற மாதிரி அ. செவன்த் சவுண்ட் ஏ, எயித்து சவுண்ட் இஸ் அ. நைன்த் சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அ, the shortest sound அ. about, again, along, அந்த இதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சவுண்ட் அ. அடுத்து நெக்ஸ்ட் சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அ, அ, அ. அதான் வந்து 10th சவுண்ட். 11th சவுண்ட் வந்து ஆ, வாய் வந்து குவியணும் ஆ. 12th சவுண்ட் வந்து ஆ. So these are the 12 pure vowels. Next diphthongs எதெல்லாம் சொல்லிடுறேன். ஐ ஃபர்ஸ்ட் டிப்தாங் அ இ, அந்த ரெண்டு சவுண்டும் சேர்ந்து வருது ஐ. நெக்ஸ்ட் ஏ and the third is ஆய். ஃபோர்த் சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இயர். நெக்ஸ்ட் உவ, உ பிளஸ் அ. அண்ட் நெக்ஸ்ட் சவுண்ட் சிக்ஸ்த் சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஏ, ஏ அ, ஏ ஏ அ, ஏ. செவன்த் சவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஆவ். தமிழ்ல அவுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஆவ். லாஸ்ட் சவுண்ட் எயித் டிப்தாங் என்ன அப்படின்னு சொன்னா எவ், எவ். இப்போ நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்மள மாதிரி நோ அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நோ, சோ அப்படி இந்த ஓ அந்த சவுண்டே வந்து வராது. நவ் அப்படின்னுவாங்க. கோ, சோ. ஸோ அந்த அந்த சவுண்டு தான் வந்து அந்த எயித் சவுண்டு.